ஹே அளவை ஸோ இன்றைக்கி நம்ம எம்ராய்டு அப்படிங்கிற கேமோடைய கேம் ப்ளே தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டில் நம்ம நெக்ஸ்ட் சிட்டிக்கு தான் வந்து போகணும். அண்ட் இவர் வந்து நம்மளை மறைச்சிட்டு இருப்பார்ல, ஸோ இந்த டைம் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவார். அதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போக்கிடெக்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இவர் வந்து விடுவார். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஸோ மட்கீப் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் கேட்டப்போ யூஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அப்படின்னா அஸ்வின் அப்படிங்கிறவர் தான். ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. இனிமேல் அது தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு போட வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் பெரிஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த கேமில் ஒரு புது ஃபீச்சரே என்ன அப்படின்னா பெரி பிளான்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் சில போக்கிமான்ஸ் பார்த்திங்கன்னா அது பேஸ் பண்ணி வந்து இவால்வ் வந்து ஆகும். ஸோ ஃபீட் பண்ணுற பெரிஸ் பொறுத்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபீபாஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட போக்கிகுஸ் என்ன அப்படின்னா ஃபீபாஸ் அப்படிங்கிற அந்த போக்கிமான் எந்த போக்கிமானா இவால்வ் வந்து ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட போக்கிகுஸ். ஸோ மறக்காமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து போக்கிமான் சென்டரில் வந்து நம்ம மட்கீப் வந்து ஹீல் வந்து பண்ணியாச்சு. நம்ம செகண்ட் போக்கிமான் வந்து கேப்சர் வந்து பண்ணணும். ஸோ கூடி சீக்கிரம். அண்ட் நம்ம இந்த ஜிம்குள்ளே போய் பேசணும் அப்படின்னா நம்ம அப்பா தான் வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த கேமோடைய அப்பா அவர் நார்மன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் பெட்டல்பர்க் சிட்டியோட ஜிம் லீடர். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். அண்ட் நம்ம இப்போ யார் கூட போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேலி அப்படிங்கிறவர் கூட தான். ஸோ இவர் வந்து நம்மளுடைய ரைவலாக வந்து இருப்பார். அண்ட் நம்ம இவருக்கு வந்து போக்கிமான் பிடிக்க வந்து சொல்லித்தரணும். ஸோ இவர் என்கவுண்டர் பண்ணியிருக்க போக்கிமான் என்ன அப்படின்னா ரால்ஸ். அவருக்கு மட்டும் எப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரைடில் ரால்ஸ் கிடைக்குதோ தெரில. ஸோ ஒரு லோ என்கவுண்டர் ரேட் வச்சுருக்கக்கூடிய போக்கிமான் தான் அந்த ரால்ஸ். அண்ட் நம்ம அப்பா வந்து ஒரு போக்கிமான் வந்து தந்திருப்பார் ஜிக்ஸாகுன்னு அவருக்கு. அண்ட் நம்ம வந்து ஹெல்ப் கைட் மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒன்றுமே பண்ண வந்து தேவையில்லை. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ப்ரொசீட் வந்து ஆகும். ஸோ அப்படி தான் வந்து கோடிங் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இவருமே லேசுப்பட்டவரெலாம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் வேணால் வீக்காக வந்து தெரிலாம். ஸோ கடைசியில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே டஃப்பாக தான் வந்துருப்பார். ஸோ விக்ட்ரி ரோடில் வந்து இருப்பார். அண்ட் இப்போ நம்ம டேட் தான் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஸ்போர்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து போயிட்டு ராக்ஸன் அப்படிங்கிற ராக் டிப் ஜிம் லீடர் வந்து எதிர்க்க வந்து சொல்கிறாரு. நம்ம சீக்கிரமாக போய் வந்து அவங்கள வந்து டிஃபீட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய செகண்ட் போக்கிமான் வந்து கேட்ச் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் எந்த போக்கிமான் வந்து அப்பியர் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ட்ரைலே பார்த்திங்கன்னா ரால்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ நான் இதை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைல் அப்பியர் ஆகிறதுலாம் ரொம்பவே ரேர் தான். அண்ட் நான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நஸ்லாக் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் நாமளும் பார்த்திங்கன்னா ட்ரை வந்து பண்ண போகிறோம். அண்ட் அதில் ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா ஒரு ரூட்டில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகக்கூடிய போக்கிமானை மட்டும்தான் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரூல் நஸ்லாக்கில். ஸோ வேறு எந்த போக்கிமானையும் இந்த கேட்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை ஃபெயிண்ட் அல்லது ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான். ஸோ அந்த ரூட்டில் வேறு எந்த போக்கிமானையும் அவங்களால அந்த கேட்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நஸ்லாக்குடைய ஒன் ஆஃப் தி பேசிக் ரூல்ஸ். ஸோ 3 ரூல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் நாம் இப்போ வந்து போக்கிமான் சென்டருக்கு வந்து போய் ஹீல் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் ஹீல் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பெட்டல்பர்க் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வேலிஸ் ஹவுஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ அப்படி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்காட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம கூட வந்து பேசுவார். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ்லாம் நம்மளுக்கு வந்து வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணும். பேட்டில் டென்ட் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம். ஓகே இங்கே சில பல ட்ரெயினர்ஸ்லாம் வந்துருப்பாங்க. ஸோ இவங்களை தான் டிஃபீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் போக்கிமானுக்கு நிக் நேம் வைக்கிறது கூட பார்த்திங்கன்னா நஸ்லாக்குடைய ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் தான். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிக் நேம் வந்து வைக்கணும். அப்படி நிக் நேம் வைக்கல அப்படின்னா ரஸ்போர்ட் சிட்டிலே வந்து ஒருத்தர் வந்து இருப்பார். ஸோ அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவரே வந்து உங்களுக்கு நிக் நேம் வந்து மாற்றி தருவார். ஸோ நிக் நேம் வைக்காத டைமில் கூட நீங்கள் வந்து நிக் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் தி பேசிக் ரூல்ஸ் ஆஃப் நஸ்லாக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா உங்கள் போக்கிமான் ஒரு டைம் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் பிசியில் வந்து போட்டுடும். ஸோ பிசி இஸ் கன்சிடர் டு பி அ கிரேவ்யார்ட். அண்ட் இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் டிஃபீட் ஆகிறது என்ன, ஸோ பல டீம் டிஃபீட் ஆகிறது தான் வந்து சகஜமாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய நெருக்கடியாக வந்து இருக்குது. ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சாக வந்து நம்ம வந்து எடுத்துக்க வந்து போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நஸ்லாக் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். அண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த லாஸ்ட் ரூலை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ பெட்டல்பர்க் வுட்ஸ்க்கு போயிட்டு வந்திங்கன்னா இந்த பாட்டு வந்து எண்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பெட்டல்பர்க் வுட்ஸ்லேயும் வந்திங்கன்னா ஒரு போக்கிமான் வந்து கேட்ச் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். தென் பாய் கைஸ்.